மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கடந்த செய்தியிலே லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு முன்னுரையாக ஆரம்பித்தோம். 4 சுவிசேஷங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 பேர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, கடைசியில் அவர் சிலுவைக்கு சென்று மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தது, அங்கே பாடுபட்டு இரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது. இப்படியாக இயேசுவின் பிறப்பு, வாழ்க்கை, அவருடைய ஊழியம், கர்த்தருடைய அதாவது மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தது, இது எல்லாவற்றையும் 4 பேர் 4 கோணங்களிலே எழுதியிருக்கிறார்கள். இது 4ஐயும் நாம் படிக்கும்போது தான் உண்மையிலேயே இயேசுவானவர் எப்படியாக மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆதலால் 4 எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் லூக்கா சுவிசேஷத்தில் இதை ஆரம்பித்திருக்கிறோம். லூக்கா ஒரு புறஜாதி மனுஷன், நன்றாக கல்வி கற்ற ஒரு வைத்தியன், டாக்டர். அவன் ஒரு ரோம மனுஷனுக்கு, பெரிய ஐஸ்வர்யவானுக்கு அவனுக்கு அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். பிறகு அங்கேருந்து விடுதலையான பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறான். கடைசியிலே அவன் ஒரு ரோம ஐஸ்வர்யவானுக்கு வேலை பார்த்து கொண்டிருந்தான்னு சொன்னோமே, அந்த ஐஸ்வர்யவான் தியோஃபிலஸ், தேவப்பிரியன், தேவநேசன், அந்த மனிதனுக்கு அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆனால் அதை பற்றி இந்த இயேசு கிறிஸ்துவோடைய காரியங்களை பற்றி சற்று கேள்விகள் இருந்தன. ஆதலால் இங்கே லூக்கா, இந்த வைத்தியனாகிய லூக்கா, இந்த எல்லா காரியங்களையும் நன்றாய் விசாரித்து அறிந்து சரியாக ஒரு கடிதத்தை எழுதுகிறான். அதுதான் லூக்கா சுவிசேஷம். இதை நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப தெளிவாக நன்றாய் விசாரித்தறிந்து ஒரு தவறும் இல்லாமல் சரியாய் எழுதப்பட்டது. ஆதலால் இதை படிக்கும்போது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். 2வது காரியம், லூக்கா இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்று சித்தரிக்கிறான். தேவனுடைய குமாரனாய் இருந்த இயேசு பூமியிலே மனுஷனாய் வந்து மனுஷகுமாரனாய் என்று எழுதுகிறான். மனுஷகுமாரன்னு சொன்னால் யூதர்களுக்கு நல்லா விளங்கும். அது மேசியாவாகிய இயேசு மனுஷனாக அவதரிப்பார், கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார், அவர் பெத்லஹேமிலே பிறப்பார். அவர் மனுஷனுடைய பாவங்களுக்காக அந்த பரிகாரம் செய்வார், தன்னையே பலியாக கொடுத்து. லேவியராம புஸ்தகத்தில் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த 5 கோணங்களிலே ஒரே பலி தான், ஆனால் 5 கோணங்களிலே அவைகள் விளக்கப்படுகின்றன. அது 5ஐயும் பார்த்தா தான் இயேசுவானவர் எப்படியாக தன்னை பலியாக கொடுத்தார் என்று விளங்கும். அந்த மாதிரியாக இயேசு தன்னை பலியாக கொடுத்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற அந்த அளவில் இயேசு பெயர் வாங்கினார். இதை பற்றி சொல்லும்போது தான் இயேசு தேவனுடைய குமாரன் பூமியில் மனுஷகுமாரனாக இருந்து செயல்பட்டார் என்று. அது மாத்திரமல்ல, கடந்த செய்தியில் பார்த்தோம், இயேசுவானவர் கம்ப்ளீட் மேன், பூரண மனுஷன் என்று நாம் பார்த்தோம். பூரண மனுஷன். ஆக அவர்கிட்ட எந்த குறைவும் இல்லை, அவர் பரிபூரணமாக இருந்தார். தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறவர், தேவனுக்கு சமமாக இருக்கிறதை
அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர் பூமியில் மனுஷனாக அவதரிக்கும் போது மனுஷனாக, பூரண மனுஷனாக, ஏதோ குறைவுள்ள மனுஷன் அல்ல. இவர் பாவம் இல்லாமல் பிறந்து பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போனார். உலகத்தாருடைய பாவத்தை தான் மேலே ஏற்றுக்கிட்டு அவர் பரிகாரம் செஞ்சார். ஆனால் அவர் பாவம் செய்யலை. அதனால் அவர் மனுஷன், பூரண மனுஷன். அது மாத்திரமல்ல, கடந்த செய்தியில் சொன்னோம், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களை ரட்சிக்க அவர் திராணி உள்ளவரானார். அது பார்க்குறீங்க. அப்போ இயேசுவானவர் கூட பூரண மனுஷராக இருந்தாலும் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணமாகிற ஏதோ ஒன்று இருந்தது. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் தேவனுடைய சாயல் ரூபத்தில் தான் இருந்தான். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விவரம் இல்லை. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சிருந்தாலே அந்த ஜீவனும் கிடச்சிருக்கும், நன்மை தீமை அறிகிற அறிவும் வந்திருக்கும். ஆனால் இவன் பிசாசோடைய கட்சியில் போய் அதை தெரிந்து கொண்டதுனால அவனுடைய வாழ்க்கை எப்படி கெட்டது என்று பார்க்குறீங்க. அப்போ ஆதாமுக்கு அவனு கீழ்ப்படிதலிலே பூரணத்துக்கு வர வேண்டியிருந்தது. அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்ருந்தான்னா அந்த அந்த கீழ்ப்படிதலில் பூரணத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஆனால் அவன் வரலை. ஆனால் இயேசுவானவர் பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிறவர். ஆதாம் எப்படியோ அதுபோல் இவர் பிந்தின ஆதாம் என்று வந்தவர். நான் தான் சொன்னேன், அவர் மரிக்க முடியாதவர். ஆனால் மனிதனுடைய பாவங்களை தன் மேலே ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவராய் அப்படி அவர் வந்தார் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, மனிதனுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் கர்த்தருக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரானார். அப்படி பூரணரானாதான் அவர் சிலுவையில் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தகுதி உள்ளவராகிறார். அங்கே லேவியர் ஆகமத்தில் அடிக்கப்படுகிற ஆடு, பலியாடாக கொண்டு வருகிற ஆடு, அதில் ஒரு குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கு. அப்படியானால் இயேசுவானவர் பலி ஆடாக தன்னை கொடுக்கிறவர், அவர்கிட்ட எந்த குறைவும் இருக்கக்கூடாது. அதனால் அவர் பாருங்கள், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டவராக இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரானார் என்று எழுதியிருக்கிறது. அதனால தான் இயேசுவானவர் பூரண மனுஷன். அந்த பூரண மனுஷன்கிற அந்த விஷயத்தில், அந்த விதத்தில் தான் லூக்கா இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறதை பார்க்கிறீர்கள். அந்த பிலாத்து கூட இந்த இயேசுக்கிட்ட ஒரு குற்றமும் காணலை. ஏன் இந்த பரிசேயர் சதுசேயர் ஆசாரியர்கள் இயேசுக்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்க முடியல. கடைசிக்கு பொய் சாட்சிகளை கொண்டு நிறுத்தினாங்க, அதுவும் ஒத்து போகலை. அப்போ இவங்க வெறுமனை பொய் சொல்லி தான் கொண்டு போய் அங்கே பிலாத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பிலாத்து விசாரித்து பார்த்துட்டு இந்த ஆளுக்கிட்ட தண்டிக்கப்படத்தக்க குற்றம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, தண்டனைக்குரிய குற்றம் ஒன்று இல்லைன்னு சொல்லி பிலாத்து சொல்கிறான். இல்லைல்ல, நீங்கள் சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொன்னபோது சொல்கிறான், இதோ இந்த மனுஷன் மனுஷன்னு அவன் சொல்லிட்டான். என்னன்னாக்கா, நெஜ மனுஷையா, தப்பு தண்டு அல்லாம சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்க பிறந்தேன்னு சொல்கிற இப்படி நெஜ மனுஷன், உலகத்தில் எந்த மனுஷனும் நெஜ மனுஷன் இல்லை, இந்த ஆள் இவர் ஒருத்தர் தான் நெஜ மனுஷன் சொல்லி, இதோ இந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறான். அது மாத்திரமல்ல, நிர்பந்தத்தினாலே அவன் இயேசுவை சிலுவையில் ஏற ஒப்பு கொடுத்தான். அதனால் தண்ணீர் எடுத்து கைகளை கழுவி இந்த இரத்தப்பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் என்று சொன்னான். அப்போ எல்லா விதத்திலும் இயேசு குற்றமற்றவராய், அப்படியே குற்றஞ்சாட்டப்பட்டால் அந்த குற்றங்கள் பொய்யான குற்றங்களாக இருந்த அந்த அளவிலே பூரண மனுஷனாக மனிதனுடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இயேசு மனுஷகுமாரன் என்ற கண்ணோட்டத்தில் லூக்கா இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறான் என்று பார்த்தோம். ஓகே, இப்போ லூக்கா சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து யோவான்
ஸ்நானகன் அவன் எப்படி பிறக்கிறான் என்பதை பற்றி சில வார்த்தைகள் எழுதியிருக்கிறது. அதை வாசித்து விட்டு அதில் இருக்கக்கூடிய விசேஷங்களை நாம் பார்ப்போம். பைபிளில் என்ன எழுதியிருக்கு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்போ இங்கே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக இங்கே வேதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த இதில் நமக்கு பிழைப்புக்கான சில வசனங்கள் இருக்கிறது, அதை கவனிப்போமாக. யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாயிருந்தபடினாலே அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்திலே ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியிலே நிற்கிற காபிரியல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்திலே தாமதிக்கிறதுனால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாதிருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையனாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். இங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். வழக்கமாக ஆசாரியர்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே தேவனுடைய ஆலயத்தில் தேவ சமூகத்து அப்பங்களை புதிதாக வைக்க வேண்டும். அங்கே குத்து விளக்குகளை ஏற்றி எரியவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே தூப பீடம் என்று ஒன்று அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கிற திரைக்கு முன்பாக அந்த தூபபீடம் இருக்கிறது. அந்த தூபபீடத்தில் ஒவ்வொரு நாளும் ஆசாரியன் போய் தூபம் காட்ட வேண்டும். இது நியமம். இப்படி ஊழியம் நடந்து கொண்டிருக்கிற காலங்களிலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த சகரியா போய் அங்கே ஊழியம் செய்ய போகிறான். அது மாத்திரமில்ல, அங்கே யார் போய் இன்றைக்கி தூபம் காட்டுறது அப்படிங்கிற விஷயத்தில் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஆசாரியர்கள். அதில் நானா நீயான்னு போட்டி இருக்கிறதுனால அங்கே சீட்டு போட்டு இன்றைக்கி இன்னார் அப்படின்னு சீட்டு போட்டு வந்ததில் இந்த சகரியாவுக்கு அந்த சீட்டு விழுந்தது. அவன் போய் கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே போய் தூபங்காட்ட போய் நிற்கிறான். அந்த சமயத்தில் காபிரியல் தூதன் தோன்றி அவன் என்ன சொன்னான்னு பாருங்கள். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக.
உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறான். இவன் வயசான ஆள். ஆபிரகாம் சாரால் எப்படி வயதாகி பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பலனில்லாத அளவுக்கு போய்விட்டார்களோ, அதே போல் அந்த ஆபிரகாம் மட்டும் இல்லைங்க பைபிளில். இன்றைக்கு இன்றைக்கி விசுவாசிக்கிற யாவரும் கூட வாழ வயதாகும்னு கர்த்தர் சொன்னாரே. அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்கள்னால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் அப்படின்னு சும்மா வெறுமனை எழுதியிருக்குதா? அது உண்மையிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கிறதுக்காக எழுதியிருக்கா? விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். இந்த 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 விசேஷமாய் மோசையெல்லாம் பார்க்கும்போது 120 வயதாக இருந்தான். அவனுடைய பலன் குறையவும் இல்லை, அவன் கண் மங்கவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆக நீங்கள் உண்மையாகவே வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அந்த சரீரம் வயதாகுதுங்கிறத தள்ளி போட முடியுது. ரெண்டாவது, வயதானவர்கள் கூட சரியாக அந்த வசனத்தை பிடிச்சு கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும் முடிசூட்டப்பட்டு நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கினால், நன்மைன்னா சாப்பாடு இல்லை, சாப்பாடு அது வேறு, ஆனால் நன்மையான நல்ல வாக்குத்தத்த வசனங்களால் உங்கள் வாய் நிறைந்திருக்குமானால் அப்பொழுது உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒன்று கற்றுக்கொள்வதற்காக சொல்லுகிறார். இவன் அது எப்படி ஆகும்? நானும் வயதாகிடுச்சு, என் மனைவி வயதாகிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப, நான் குறித்த காலத்தில் நிறைவேற போகிற காரியத்தை சொல்கிறேன், நீ அதை விசுவாசிக்கலையா? நீ விசுவாசிக்காததுனால இந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நீ ஊமையனாக இருப்ப அப்படின்னு தூதன் சொல்லிட்டு போயிட்டான். இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இவன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் இவனுடைய அவிசுவாசத்தை பேசி பேசி ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டுருவான். அதனால் இவன் பேசுகிறத விட நடக்கும்னு தானே பைபிள் சொல்லுகிறது. உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகும், அவன் சொன்னபடி ஆகும். எவனாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் ஜெபித்தபடி அல்ல, அவன் பேசினபடி ஆகும், அவன் சொன்னபடி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சகரிய அவிசுவாசத்தில் அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு அது பெரிய சிக்கலாயிரும். அதனால் கர்த்தருடைய காரியம் நிறைவேறணும், இதை விட்டால் பேசிக்கிட்டே இருக்கான், நிறுத்து அப்படின்னு சொல்லி ஊமையானாக்கி விட்டார். இன்றைக்கு நமக்கு கூட இதில் ஒரு பாடம் இருக்கிறது. நம்ம தப்பாக அவிசுவாசமாக எதையும் பேசக்கூடாது அப்படிங்கிறது. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். தேவன் ஒரு மனுஷனை பூமியில் யோவான் ஸ்நானகனை அனுப்பி இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நடக்கக்கூடியவனா, இந்த பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்தில் இந்த ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்புவதற்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு மனுஷனை அனுப்புவேன்றாரு. எலியாவின் ஆவியை உடையவனா அவன் வருவான்றாரு. அப்படியெல்லாம் சொன்ன பிறகு அது எப்படி ஆகும் அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டு இருந்தால், அப்போ குறித்த காலத்தில் நிறைவேற வேண்டிய காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறித்த காலத்தில் நிறைவேற வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் வராதபடிக்கு நாம் எதையாவது அவிசுவாசத்தில் பேசி பேசி கெடுத்துடக்கூடாது. கர்த்தர் பார்த்தார், இவனை விட்டாக்க பேசி கெடுத்துருவான்னு சொல்லி வாயை மூடி விட்டார். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா, இல்லை வெறுமனை ஊமையாக்கி விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். இஸ்ரவேலர் அங்கே யோர்தான் நதியை தாண்டி வந்துட்டாங்க. எரிகோ கோட்டையை சுற்றி வர்றாங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார்? 6 நாளைக்கு தினம் ஒரு தடவை அங்கே யுத்த சன்னத்தரா கர்த்தருடைய பெட்டியை பிடித்து கொண்டு சில ஆட்கள் யுத்த சன்னத்தரா அங்கே போய் எரிகோ கோட்டையை சுற்றி வரணுன்னார். முதல் நாள் ஒரு தடவை, 2வது நாள் தடவை, 3, 4, 5, 6வது நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுற்றி வரணும். என்ன செய்யணுமா? பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஒருத்தன் கூட சத்தம் போடக்கூடாது, வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அது எதுக்காக நினைக்கிறீங்க? இவங்களை பேச விட்டால் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இப்படி சுற்றி வந்தாக்கா கோட்டை விழுந்துருமாக்கும்,
இப்படி சுற்றி வந்தால் கோட்டை விழுந்துருமாக்கும், இப்படி சுற்றி வந்தால் போதும் எரியோ நம்ம ஜெயிச்சிருவோம் பிடிச்சிருவோமாக்கும். எதையாவது ஒருத்தர் 4 பேர் உளறிக்கிட்டே இருந்திருப்பான் பாருங்க. இந்த அவிசுவாசம் கூட அவர்கள் பேசுகிறதை உண்டாக்கிவிடும். மனிதர்கள் எதை பேசுகிறார்களோ அது உண்டாகும். நீங்கள் விசுவாசத்தோட நன்மை உண்டாகும்னு பேசுனா நன்மை வரும். அவிசுவாசத்தில் அது எப்படி நன்மை வரும்? அதெல்லாம் நல்ல காரியம் எப்படி நடக்கும்? நான் எல்லாருக்கும் வந்தது தானே, கொரோனா எல்லாருக்கும் வந்த மாதிரி நமக்கு தானே வரும். எல்லாருக்கும் வர்ற வியாதி நமக்கு தானே வரும். தண்ணீரில் பரவி வர்ற அந்த வியாதி எல்லாருக்கும் தானே வருது, எல்லாருக்கும் தானே வரும், நமக்கு தானே வரும். இப்படி எதையாவது பேசி பேசி தேவன் உங்களுக்கு கொடுக்குற சுகத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நமக்கு கர்த்தர் புத்தி சொல்லுகிறார். அன்றைக்கு எரிகோவை சுற்றி வரும்போது ஏன் பேசக்கூடாதுன்னாரு, ஏன் சத்தம் போடக்கூடாதுன்னாரு? காரணம், இவர்கள் அவிசுவாசமாக எதையாவது பேசி கெடுத்து கொள்வார்கள் என்று. அவங்க அந்த எரிகோ கோட்டையை பிடிக்க முடியாமல் போயிடும், தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். இது எப்படி? கர்த்தர் இஸ்ரவேலருக்கு அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை கொடுக்குறேங்கிறாரு. நீ வா கொடுக்குறேன்னா வர்ற வழியில் ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா அதானே நடந்தது. அந்த இஸ்ரவேலர் மோசே போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் 10 பேர் அதெல்லாம் முடியாது, பிடிக்க முடியாது, அங்கே ஏனாக்கியர் இருக்கிறாங்க, அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க, அவங்க பார்வையில் அங்கே வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறான், நிச்சயமாக பிடிக்க முடியாது, நம்மளை கொன்றுவாங்க அப்படியே சொன்னாங்கங்க. அதனால் கர்த்தர் அதை பிடிக்காமே ஆக்கி விட்டார். ஒரு தலைமுறை அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நுழையலை. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஏதாவது பேசாமல் இருக்கிறது அவசியமாக இருக்க. பேசக்கூடாது. பேசுறது கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய வாக்கு தத்தத்தை பேசலாமே ஒழிய வேறு எதையும் பேசக்கூடாது. இங்கே சகரியா கர்த்தருடைய தூதன் காபிரியல் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டும் கூட அவன் என்ன சொல்கிறான், இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியிலே நிற்கிற காபிரியல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினாலே இவைகள் சம்பவிக்க மட்டும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாயிருப்பாய் என்றான். சரி, இவன் ஊமை ஆயிட்டான். அதனால் தேவனுடைய சித்தத்தை இவன் தடுக்க முடியாது. இன்றைக்கும் கூட நாம் தப்பு தண்டா அதாவது பேசாமல் வாயை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட போதும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுவார். இப்படியாக இயேசுவோடைய வருகைக்கு முன்பாக கொஞ்ச காலத்துக்கு முன்பாக இந்த யோவான் பிறக்கிறான். இவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இயேசுவுக்கு முன்பாக நடப்பான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் என்ன செய்யணுமா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்த பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இது தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக பிறந்து இவர் தான் மேசியா, இவர் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றணுங்கிறப்ப அந்த காலகட்டங்களில் இந்த இஸ்ரவேலர் ஏறக்குறைய எல்லாருமே அவிசுவாசிகளாக பாவத்தில் பெருகிக்கிட்டே போயிருந்தாங்க. ஏன்னா இயேசு 33 வயதாகும்போது இயேசுவை சிலுவையில் அறைகிற அளவுக்கு அந்த யூதர்களுடைய அக்கிரம அளவு நிரம்பி விட்டது. அப்போ அவர்கள் தங்கள் அக்கிரம அளவை நிரப்பினார்கள், இயேசுவை மேசியாவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இயேசு வரும்போது கொஞ்சமாவது அவர் பேசுகிறத கேட்க கவனிக்க கொஞ்சம் ஆள் வேணும்ல. அதுக்காக அது மாத்திரமில்ல, கொஞ்சம் உத்தம இருதயம் உள்ளவர்களை கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்படி அந்த ஜனங்களுடைய இருதயத்தை திருப்ப ஒரு ஆள் இயேசுவுக்கு முன்பாக நடக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுதும் பெரிய மந்திரி வர்றாருனாக்கா பைலட் வண்டி முன்னாடி போகும், அங்கே 2 மோட்டர் சைக்கிளில் நல்லா ஜம்முன்னு 2 பேர் போவாங்க, பின்னாடி கார் வரும், அதெல்லாம் பைலட் வண்டிங்க.
ஏதோ மந்திரி வர்றார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், பராக் பராக் அப்படி சொல்கிற மாதிரி இங்கே முன்னே இயேசு வரும்போது அவருக்கு முன்னே நடக்கிற பராக் பராக், இதோ கர்த்தர் வருகிறார் பராக் பராக் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனாக யோவான் ஸ்நானகன் அங்கே வந்தான். அப்போ தேவன் தம்முடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றணும். இந்த மனுஷர்கள் கீழ்ப்படியாமல் அவிசுவாசத்திலிருந்து அதை தடுக்கக்கூடாது. அது நல்ல மனுஷங்க. இந்த சகரியா, இவனை பற்றி என்ன எழுதியிருக்குது? அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக இருந்தார்கள். சகரியாவையும் எலிசபெத்தை பற்றிய நல்ல ரிப்போர்ட், குட் ரிப்போர்ட், நல்ல சாட்சி, நல்ல ஆட்கள். ஆனால் அவிசுவாசமாக பேசுகிற ஆள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் எதையாவது பேசி கெடுக்கிற அப்படி பேசக்கூடிய ஆள் அவிசுவாசம். இன்றைக்கு விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள் எதையாவது தப்பு தண்டா பேசி தங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே வர வேண்டிய கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த நன்மையை வராதபடிக்கு தடுக்கிற அவிசுவாச வார்த்தைகளை பேசி பேசி கெடுக்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட அதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு அப்படி பெரிய நன்மைகள், சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாருன்னா, ஆமாம் கர்த்தர் ராஜரீகம்னா இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படி சொல்கிற இந்த வாய், கெட்ட வாய், இது கெட்ட வாயினால் கெட்ட வார்த்தையை பேசி அந்த கெட்ட காரியங்களை நடக்க வச்சுப்படுறாங்க. இது ஒரு நமக்கு, அதாவது சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தருடைய நியமங்களின்படி கீழ்ப்படிந்திருந்தவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள். அந்த சமயத்தில் அங்கே தூபம் காட்டுகிறதுக்கு சகரியாவுக்கு தான் சீட்டு விழுந்தது. அவனை கூப்பிட்டு வச்சு பேசணும், அவன்கிட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு இருக்க அவிசுவாசம் பாருங்கள். கர்த்தருடைய தூதனே வந்து சொல்கிறான்னாலும் அது எப்படி, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆதலால் சகரியா அவன் ஊமையனாக இருந்தான். பிள்ளை பெறும் வரை, பிள்ளை பிறந்த பிறகுதான் அவன் வாய் கட்ட அவிழ்ந்தது, அவன் பேச ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். ஆக இதை நாம் சற்று கவனிப்போமாக. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவன் தன்னுடைய ஊழியத்துக்கென்று சகரியாவை அழைக்கிறார். இவனு கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்கிறான். ஆனால் இவரோட வாழ்க்கையில் ஒரு குறைவு, பிள்ளை இல்லை அப்படின்னு பெரிய ஏக்கம் இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு எப்படி ரொம்ப தாமதமாக பிள்ளை பிறந்தாலும் ஈசாக்கு அவனோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி அவனோட மூலமாக இஸ்ரவேல் தேசத்தை உண்டாக்கி அந்த இஸ்ரவேலர் மூலமாக இயேசுவை வர பண்ணி அந்த இயேசு மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாரே. அப்படி ஒரு பெரிய அழைப்பில் அந்த ஆபிரகாம் இருந்தான். இந்த சகரியாவும் கூட ஒரு பெரிய அழைப்பில் தான் இயேசுவுக்கு முன்பாக நடக்கக்கூடிய எலியாவின் ஆவியோடைய ஒரு மனுஷனாக நடக்கக்கூடிய மனுஷனாக கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு. அது ரெண்டு பேரும் அவிசுவாசமாக பேசி பேசி கெடுத்தாங்க. ஆனால் அவிசுவாசம் பேசக்கூடாதுன்னு இந்த மனுஷனுக்கு கர்த்தர் கட்டளையை போட்டார். நீங்கள் இதை சற்று கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதோ அல்லது சர்ச்சில் பிரசங்கத்தின் போதோ கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு நன்மையை பற்றி சொல்லும்போது அது எப்படி எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்கு இது இந்த செய்தி ஒரு பாடமாய் உங்களுக்கு வருகிறது. இதை நீங்கள் கவனியுங்கள். நமது இருதயத்தையும் வாயையும் செவ்வையாய் காத்துக்கொள்வோமாக. அவர் அனுப்பியிருக்கிற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஓகே, காட் பிளஸ் யூ. உயர் நீக்கம் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயர் நீக்கும் மருத்துவ